நம்ம பார்க்கின்ற சூரியன், நட்சத்திரம், கோள்கள் இது எல்லாமே பிரபஞ்சத்தினுடைய ஒரு சிறிய பகுதியாகத்தான் காணப்படுகிறது. அப்படியெனில் அப்பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது என்று தெரியுமா? அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முடிவில்லாத பிரபஞ்சம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அறிவியல் சொல்றதை பார்த்தீங்கன்னு சொன்னா, மனிதனால ஒப்சர்வ் பண்ணக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய மொத்த அகலம் 93 பில்லியன் ஒளியாண்டுகளாக காணப்படுகிறது. அப்போ ஒரு ஒளியாண்டு என்பது ஒரு வருடத்துல ஒளி பயணிக்கின்ற தூரத்தினுடைய அளவுதான் ஒளியாண்டு என்று சொல்லுவாங்க. அப்போ ஒரு வருடத்துல ஒளி எவ்வளவு கிலோமீட்டர் பயணிக்கிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா 9.4 ட்ரில்லியன் கிலோமீட்டர் பயணிக்கிறது. அவை மனிதனால ஒப்சர்வ் பண்ணக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய மொத்த அளவு 93 பில்லியன் ஒளியாண்டுகள் என்று சொல்றாங்க. அப்ப எண்ணிக்கையால கூட கற்பனை பண்ண முடியாத அளவு அந்த பிரபஞ்சத்தினுடைய அகலம் பிரபாண்டமானதாக காணப்படுகிறது. அப்ப இவ்வளவு தானா பிரபஞ்சம் என்று சொல்லி பார்த்தா இல்ல. இது மனிதனால ஒப்சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்குரிய அந்த பிரபஞ்சத்தினுடைய அகலம் தானே தவிர அதை தாண்டி பிரபஞ்சம் அகன்று கொண்டே போவதாக ஆய்வுல சொல்லப்படுகிறது. பிரபஞ்சத்தினுடைய ஒழுங்கமைப்பை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த பிரபஞ்சமானது பல ஒழுங்கமைப்புகளோட இணைந்து காணப்படுகிறது. அதுல முதலாவது அணுக்கள். அணுக்கள் நியூட்ரான்கள், புரோட்டான்களால ஆக்கப்பட்டதுதான் அணுக்கள். ஆகவே எந்த ஒரு பொருள் உருவாவதாக இருந்தாலும் அணுக்கள்ங்கிறது மிக அவசியமானதாக காணப்படுகிறது. இரண்டாவது பகுதி பூமி. பூமியை பொறுத்தவரையில கண்டங்கள், நாடுகள், நகரங்கள் என்று சொல்லி பிரிக்கின்றாங்க. மூணாவது பகுதி கோள்கள், நிலாக்கள். அப்போ ஒவ்வொரு கோள்களை சுற்றியும் பெரும்பாலும் நிலாக்கள் காணப்படும். பூமியை சுற்றி ஒரு நிலாவும், ஜூபிட்டர் போன்ற கோள்களை சுற்றி 92க்கு மேற்பட்ட நிலாக்கள் காணப்படுவதாக ஆய்வுகள்ல கூறப்படுகிறது. நாலாவது சோலார் சிஸ்டம், அதாவது சூரிய குடும்பம். சூரிய குடும்பம் என்று சொன்னா ஒரு நட்சத்திரத்தை சுற்றி நிறைய கோள்கள் வலம் வரும். அதுதான் சூரிய குடும்பம் என்று சொல்லலாம். உதாரணமாக நம்முடைய சூரியனை சுற்றி 8 கோள்கள் வலம் வருகிறது. அதனால தான் நம்ம சூரிய குடும்பம் என்று சொல்லுவோம், சோலார் சிஸ்டம் என்று சொல்லுவோம். அதுக்கு பிறகு கேலக்சி. அப்ப கேலக்சியை பொறுத்தவரையில அது பல தூசுக்கள், விண்வெளிகள், நட்சத்திரங்கள் போன்ற பல்வேறு அம்சங்களோட இணைந்த ஒரு பகுதி தான் இந்த கேலக்சி என்று சொல்லுவோம். அப்ப இந்த கேலக்சியை பொறுத்தவரையில நிறைய கேலக்சிகள் அந்த பிரபஞ்சத்துல காணப்படுகிறது. அந்த கேலக்சியில நிறைய நட்சத்திரங்களும் காணப்படுகிறது. நாசா கூறுறதை பொறுத்தவரையில 100 பில்லியனுக்கு மேற்பட்ட நட்சத்திரங்கள் கேலக்சியில காணப்படுவதாக கூறுகின்றார்கள். அடுத்தது கேலக்சி குடும்பம் என்று சொல்லுவாங்க. அப்ப கேலக்சிகளுடைய மொத்த கூட்டு. அப்ப கேலக்சிகளை பொறுத்தவரையில தனித்தனியாக இருக்காது, அது மொத்தமாக கூட்டுகளாகத்தான் காணப்படும் என்று சொல்றாங்க. அதுதான் ஆங்கிலத்தில் கேலக்சி கில்டர் என்று சொல்லி அழைப்பாங்க. அப்ப நம்ம பிரபஞ்சத்துல எத்தனை கேலக்சிகள் இருக்கு என்று பாத்தீங்கன்னு சொன்னா 2.4 ட்ரில்லியனுக்கு மேற்பட்ட கேலக்சிகள் பிரபஞ்சத்தில் இருக்கிறதாக ஆய்வுகள்ல கூறப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா பிரபஞ்சம். அவ பிரபஞ்சம் தான் அனைத்து வகையான அம்சங்களையும் உள்ளடக்கி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நிலா காணப்படுகிறது, சூரியன் காணப்படுகிறது, அது நேரம், காலம் போன்ற பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதுதான் பிரபஞ்சம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதனால ஒப்சர்வ் பண்ணக்கூடிய மொத்த பிரபஞ்சத்தினுடைய அகலம் 93 பில்லியன் ஒளியாண்டுகளாக காணப்படுகிறது. ஆகவே அதனுடைய ஒளியாண்டுகள் அளவு காணப்பட்டாலும் இதனுடைய பிரபஞ்சத்தினுடைய மொத்த நீளம், அகலமும் எவ்வளவு என்று சொல்லி மனிதனால ஊகிக்க முடியாது. சில அறிவியல் ஆய்வுகள் சொல்றாங்க இது ஒரு இன்ஃபினிட்டி, முடிவில்லாத ஒரு அண்டம் தான் பெரும்பாலும் சொல்றாங்க. இப்படி முடிவில்லாத பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தோட நம்மளோட பூமியை ஒப்பிடுகின்ற போது அது ஒரு தூசி பொடியாகத்தான் காணப்படுகிறது. அதோட பூமியில வாழ்கின்ற உயிரினங்கள்ல இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தோட ஒப்பிடுகின்ற போது ஒரு மைக்ரோ அளவுக்கு கூட பெருமதி இல்லாமல் தான் காணப்படுகிறது. இப்படியான சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கின்றேன். பாய்.